சரவணன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். பணத்தாசை பிடித்த அவன் ஒரு முட்டாளாகவும் இருந்தான். வெளியூரிலிருந்து அந்த ஊருக்கு ஒருவன் வந்தான். அவனிடம் ஒரு அழகான கிளி ஒன்று இருந்தது. அந்த கிளி யார் என்ன கேட்டாலும் அதில் என்ன சந்தேகம் என்று மட்டும் சொல்லும்படி அதை பழக்கி வைத்திருந்தான் அவன். அந்த கிளியை வைத்து சரவணனை ஏமாற்ற நினைத்தான் அவன். தன் திட்டப்படி 2-3 இடங்களில் பொற்காசுகளை புதைத்து வைத்தான். பின் கிளியை எடுத்துக்கொண்டு நேராக சரவணனிடம் சென்ற அவன், இந்த கிளி அபூர்வமான கிளி, பூமியில் எங்கெங்க புதையல் இருக்குதோ அந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சிரும் என்று சரவணனிடம் கூறினான். அவனால் அதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. இந்த ஊரில் புதையல் எங்கெங்கே இருக்கிறது என்று உன் கிளியால் சொல்ல முடியுமா என்று கேட்டான் சரவணன். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இந்த ஊரில் மட்டுமா? உங்கள் வயலில் எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் இந்த கிளி அழகாக சொல்லிடும் என்றான் அந்த நபர். இடத்தை கிளியிடம் காட்டி இந்த இடத்தில் புதையல் இருக்கிறதா என்று கேட்டால் அது சொல்லிவிடும் அங்கு இருக்கிறதா இல்லையா என்று கூறினான் அவன். இதை கேட்ட சரவணன் அவனுடைய வயலுக்கு சென்றான். அந்த கிளியும் கூட அந்த நபரையும் கூட்டிச் சென்றான். ஒரு இடத்தை கிளியிடம் காட்டி இங்கு புதையல் இருக்கிறதா என்று கேட்டான் அவன். அதற்கு அந்த கிளி அதில் என்ன சந்தேகம் என்று கூறியது. அந்த இடத்தை தோண்டினான். பொற்காசுகள் கிடைத்தன. வியப்படைந்த சரவணன், இன்னும் ஏதேனும் இடத்தில் புதையல் இருக்கிறதா என்று கிளியை கேள் என்றான். மற்றொரு இடத்தை காட்டிய அவன், இங்கே புதையல் இருக்கிறதா என்று கேட்டான். வழக்கம் போல் கிளியும் அதில் என்ன சந்தேகம் என்றது. அந்த இடத்தை தோண்டிய அவனுக்கு புதையல் கிடைத்தது. மூன்றாவதாக ஒரு இடத்தையும் காட்டி புதையல் இருக்கிறதா என்று கேட்டான். இப்பொழுதும் கிளி வழக்கம் போல் அதில் என்ன சந்தேகம் என்றது. அங்கு தோண்ட புதையல் கிடைத்தது. நடந்ததை எல்லாம் பார்த்த சரவணன், இந்த கிளி புதையல் எங்கு இருந்தாலும் காட்டும் போலிருக்கிறது, எப்படியாவது இவனை ஏமாற்றி இதை நல்ல விலைக்கு வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தான். இந்த கிளியை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இதை எனக்கு தந்துடு, உனக்கு நான் 1000 பொற்காசு தரேன் என்று தேனொழுகி பேசினான் சரவணன். தன் திட்டம் வெற்றி பெற்றதை நினைத்து மகிழ்ந்தான் அவன். பெரியவரார நீங்கள் கேட்டு நான் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டிக்கு மேலே இதுகிட்ட புதையல் இருக்குதான்னு கேட்காதீங்க, சரிங்களா என்று கூறி அவன் அந்த கிளியை சரவணனிடம் ஒப்படைத்தான். பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டான். மறுநாள் பொழுது விடிந்தது. கிளியை எடுத்துக்கொண்டு தன் வயலுக்கு வந்தான் சரவணன். அங்கே ஓரிடத்தை காட்டி, இங்கே புதையல் இருக்கிறதா என்று கேட்டான். அதில் என்ன சந்தேகம் என்றது கிளி. புதையல் கிடைக்கப் போகிறது என்ற ஆர்வத்தில் அந்த இடத்தில் பெரிய பள்ளம் தோண்டினான். ஆனால் புதையல் ஏதும் கிடைக்கவில்லை. ஏமாற்றம் அடைந்த சரவணன் இன்னொரு இடத்தை காட்டி, இங்கேயாவது புதையல் இருக்கிறதா என்று கேட்டான். வழக்கம் போல் கிளியும் அதில் என்ன சந்தேகம் என்றது. அங்கு எவ்வளவோ ஆழம் தூண்டியும் புதையல் கிடைக்கவில்லை. கடுப்படைந்த அவன், இப்படி என்னை 2 முறை ஏமாத்திட்ட, உன்னை 1000 பொற்காசுகளுக்கு அவங்கிட்ட நான் வாங்கினேன், என்ன முட்டாளாக்கிட்ட இல்லை அப்படி என்று கேட்டவுடன் அந்த கிளி தன் இயல்பு